ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரச்சோதியாத். என்னுடைய ஆத்மந்தன் மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகுர பிரஜோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னே தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்திடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து போகுது. எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுமே வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தலைவி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லுவேன். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசி சொல்லுவேன். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். அதனுடைய பலாபலன் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறதுனால
கணவன் மனைவி உறவுகள் சீராக இருக்கும். இதனால் வரைக்கும் பிரச்சனை இருக்கலாம். சிறு சிறு சண்டை சச்சரவுகள், மறைமுக மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, எல்லாமே இப்போது பேசி தீர்க்கப்படும். ஒன்று கணவன் வந்து பேசுவார், இல்லை மனைவி இப்போ நீங்கள் போய் பேசுவீங்க. மனைவி 2 பேரும் யாராவது ஒருத்தர் போய் பேசிட்டுவீங்க. பேசி அது சரி செய்து விடுவீர்கள். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பங்குதாரர்கள், உடன் பணிபுரிபவர்கள், தொழிலில் கூட்டாளிகள், வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லாமே நல்ல நிலைக்கு இருந்து அவங்களும் உயர்ந்து உங்களையும் உயர்த்தி விடுவாங்க. ராசியில் பிறந்த உங்களையும் உயர்த்தி விடுவாங்க. நீங்கள் அவர்களை சேர்த்து கொண்டிருப்பதால் எல்லா வகையிலும் லாபங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயணம் பண்ணும்போது அந்த பயணம் லாபகரமாக தான் இருக்கும், நல்ல பயணமாக தான் அமையும். எல்லாமே நடக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாகவும் ஆதரவுகள் பெருகும். இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு, கலப்பு திறன் பண்ணவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் கிடைக்கும். அது இல்லாமல் தம்பதிகளுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அதுக்கு உண்டான காலகட்டமாக தான் இப்போது வந்திருக்கு. அடுத்தது இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் பலிதமாகும். நினச்சதை சாதிச்சு காட்டுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். அப்போது வள்ளி தெய்வான் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வரணும். அது ஆறு, குளம், ஏரி, கடல் இது பக்கத்தில் உள்ள கோயிலாக இருந்தால் இன்னும் விசேஷம். அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணலாம். அவங்களுக்கு எந்த வகையில் உதவி பண்ணணுமோ அதை செய்யலாம். அது ஒரு தான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நன்மையே விளையும். கஷ்ட சஷ்டங்களெல்லாம் போயிடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லா வலிமையும் ஏற்றம் கிடைக்கும். புதிய மாற்றம் உருவாகும். தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பலரின் பாராட்டை பெறுவீர்கள். இதுவுமே நடக்கும். இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க நடக்க போகுது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு ஏறுமுகமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.